உங்கள் வீடு தேடி உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் உறவு வேணும், உங்கள் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்பாக வாங்கன்னு கூப்பிடலைனாலும் அந்த உறவை தூக்கி எறிஞ்சிடுறீங்க. அவங்க என்ன அவங்க வீட்டில் சோத்துக்கு வழி இல்லாமலோ, காசு பணம் இல்லாமலோ உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க போகிறதில்ல. உங்கள் உறவு வேணும், உங்கள் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம நல்லா இருக்கோம், ஆள் பலம், பணபலம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இருக்கோம், அப்போதைய சூழ்நிலையை நினச்சி பார்த்து அதாவது உங்கள் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சியே இல்லைனாலும் ஊரில் உள்ள ஒன்று விட்ட அக்கா தங்கச்சி, ஒன்று விடாத அக்கா தங்கச்சி, மச்சினிச்சியோட அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இப்படி ஒரு கூட்டத்தோடு அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த கூட்டமே எனக்கு சொந்தமாக போதும் அப்படின்ட்டு உங்கள் வீடு வாசல் தேடி வந்து நிற்கிற அந்த சொந்தத்தை தூக்கி எரிஞ்சிடுறீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் வேணால் கடைசி காலம் வரைக்கும் வீம்பும் வீராப்பிளையும் அப்படியே இருந்துடலாம். ஆனால் நீங்கள் எந்த சொந்தக்காரங்களை தூக்கி எரிஞ்சிங்களோ அவங்க வீட்டு வாசலில் உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்களோட உதவி தேவைப்படும். அப்போது அவங்க தூக்கி எரிஞ்சிங்கள நீங்கள் அவங்க வீட்டு வாசலில் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் நிறுத்தும் உங்களோட கர்மா. கொஞ்சம் யோசித்து நிதானமாக ஓவராக ஆட்டம் போடாமல் சிந்தித்து செயல்படுங்க. இப்படியே காலம் இருந்துட்டு போகிறதில்ல, எல்லாம் மாறிடும் ஒரு காலத்தில். எதுவும் நிரந்தரம் கிடையாது.